عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم وبفضل بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹிற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமா. இன்னும் நம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இன்னும் குறிப்பாக என் மீதும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் உங்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ரஹ்மான் திருக்குர்ஆனிலே கூறுகிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறான். இன்னும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நிச்சயமாக நான் நல்ல குணங்களை, நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டேன் என்று கூறுகிறார்கள். அல்லாமா இப்னு முன்தா அவர்கள் ஒரு கித்தாப் எழுதுகிறார்கள். அந்த கித்தாபில் உள்ள விஷயங்கள் என்னவென்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையோடு உட்கார்ந்து பயணித்தவர்கள். ஒட்டகையில் உட்கார்ந்து பயணித்தவர்கள். இன்னும் அந்த ஒட்டகையில் பயணிக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் என்பது எல்லாமே அந்த கித்தாபில் உள்ளது. ஆனால் இன்றைக்கு நம்மால் கூற முடியுமா? நாம் வண்டியில் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது யார் யாருக்கெல்லாம் வழியில் லிப்ட் கொடுத்திருக்கிறோம், லிப்ட் கொடுக்கும்போது அவர்களிடம் என்னென்ன பேசி இருக்கிறோம் என்பதை நம்மால் கூற முடியாது. ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை, அவர்களுடைய யார் அமர்ந்து சென்றார்கள் என்பதை எல்லாம் ஒரு கித்தாபாக அல்லாமா இப்னு முன்தா அவர்கள் எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது முஆத் அப்படிம்பாங்க. அப்ப லப்பைக் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள். இப்னு அப்பாஸ் என்பார்கள், யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் கூறுவார்கள். இப்படி என்னவெல்லாம் பேசினார்களோ அவை அத்தனையுமே ஒரு கித்தாபில் இருக்கிறது. ஏன் அது மட்டுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவாருவது எப்படி என்பது முதற்கொண்டு கித்தாபுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது காற்றில் தாடி அசைவது எல்லாமே வரலாறுகளில் இருக்கிறது. ஏன் வெட்டப்பட்ட நகங்கள் முதற்கொண்டு ரசூலுல்லாஹுடைய வரலாறுகளில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் துஆ செய்வார்கள். ஒரு சில நேரம் கையை முகத்தின் பக்கம் கொண்டு போடுவார்கள். ஒரு சில நேரம் அக்கள் தெரிகின்ற அளவுகளுக்கு கையை உயர்த்துவார்கள் என்பதை எல்லாம் கித்தாபாக எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக, நேற்று கூறிய ஹதீஸ் எவ்வளவு புதுமையாக இருக்குமோ அதே போன்று 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம் கண்மணி நாயகம் சொல்லிய ஹதீஸ் இன்னும் அப்படியே புத்தம் புதிதாக இருக்கிறது. எப்படி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார்கள். அதை ஒரு சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேரிச்சம்பழம் சாப்பிட்டார்கள், இப்படி தண்ணீர் குடித்தார்கள் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறார். அவர்களுடைய மாணவரும் அதே போல். ஆனால் அந்த சஹாபி அறிவிக்கும் பொழுது அவர்களுக்கு அருகே பேரித்தம்பழமும் எடுத்து அதை சாப்பிட்டு காண்பித்து, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழம் சாப்பிட்டார்கள். இன்னும் தண்ணீரை எடுத்து குடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தண்ணீர் குடித்தார்கள் என்று கூறினார்கள். இன்னும் அதே போன்றுதான் அவர்களுடைய மாணவர்களும் பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இன்னும் தண்ணீரை குடித்துக் கொண்டு இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு ப்ரொஃபசர் அவர்கள் கூறுகிறார்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்காத காஃபிர், இருந்தாலும் அவர் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை he born in a full light of history என்கிறார்கள்.
He was born in a full light of history. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் பிறந்து அதிகபட்சமாக ஏன் குறைந்தபட்சமாக 40 வயதிற்கு பிறகு உள்ள வரலாறுகள் தான் அதிகமாக எழுதப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பல வேதங்களில் கூறப்பட்டு அவர்கள் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை எல்லா வரலாறுகளும் ஏன் வெட்டப்பட்ட நகம், தலைமுடி எப்படியெல்லாம் வளர்த்தார்கள், அவர்கள் போட்டு கிழிந்து கொடுக்கப்பட்ட ஆடைகள் முதற்கொண்டு அனைத்திற்குமே வரலாறு உண்டு. ஒரு முறை ஹிஜ்ரத் செய்து கொண்டிருக்கும் போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா என்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமையும் இன்னும் ஹிஜ்ரத்துக்கு வழிகாட்டுவதற்காக இன்னொருவரும் சென்று கொண்டிருக்கும் பொழுது உம்மு மஅபர் என்ற ஒரு கிழவியின் வீடு உள்ளது. அந்த கிழவி அவருடைய கணவரிடம் வந்து கூறுகிறார்கள், இப்படி முஹம்மதுன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவர் பார்க்க ரொம்ப கராமத்தில் உள்ள ஆள் நல்லா தெரியுது சொல்லிட்டு, அப்ப அந்த கணவர் கேட்கிறாரு அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு கேட்கவும் அந்த ரொம்ப வர்ணிக்கிறாங்க. அவருடைய கண்ணு எப்படி இருந்துச்சு, புருவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அது ஒரு ஹதீஸ்ல இருக்கு. இப்படி வர்ணிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா பெண்களால டக்குன்னு பார்த்த உடனே ஆண் இப்படி இருக்கான் அப்படிங்கறத பட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவங்க உம்மு மஅபர் கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அந்த ஆடுகிட்ட பால் கறந்துக்குவான்னு கேட்கிறாங்க. அந்த ஆடு குட்டி போடாத ஆடு, அந்த ஆட்டுக்கு மடியே இல்லை. அந்த பால் கறந்துக்குவான்னு கேட்ட உடனே நீங்க எப்படி புள்ள போடாத ஆட்டு எப்படி பால் கறப்பீங்க அப்படின்னு உம்மு மஅபர் கேட்கிறாங்க. அது நான் பாத்துக்கிறேன், நீங்க பால் கணக்கு அனுமதி மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ சுவிட்ச போடனே ஃபேன் ஓடுன மாதிரி சும்மா கையை வைக்கிறாங்க, மடி வந்து விழுவுது, பால் பீச்சுறாங்க, ஒரு டின்னு ஃபுல்லா நிரம்புது. அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க வயிறு முட்டை குடிச்சு, அடுத்து அவங்க அப்துல்லா கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க வயிறு முட்டை குடிச்சு, அடுத்து அவங்க ஹிஜ்ரத்துக்கு வழிகாட்ட வந்தாங்கல்ல அவங்க கிட்டையும் கொடுக்குறாங்க, அவங்களும் வயிறு முட்டை குடிச்சு, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. அப்ப உம்மு மஅபர் அவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பால் பீச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தான் வேலை பணியாளர் நினைச்சுக்கிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் தலைவர் நினைச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டால், ஒரு கூட்டத்துடைய தலைவன் கடைசியில் தான் வருக வேண்டும் என்றார்கள். இன்னும் ஒரு ஆடு அதிகபட்சமாக 7 வருடம் தான் இருக்கும். ஆனால் உம்மு மஅபர் அவர்களுடைய ஆடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்த ஆடு 22 வருடம் இருந்தது. எனவே நமது ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தியடிகள் அவர்கள் கூறுகிறார்கள், ஆட்சி புரியும் அமைச்சர்கள் நபி பெருமான் வகுத்த சீர்திருத்தங்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இவ்வாறு உலகம் போற்றும் முத்தமுத்துவதை நாமும் போற்ற ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.